வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, ரெசல்மனியா 41ல ராண்டி ஓர்டனோட ஆப்போனன்ட்டா யார் இருப்பா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கப்புறம் WWEல சோலோ சிக்காவா அப்படிங்கிற ஒரு ஜீவன் இருந்துச்சு. அந்த ஜீவன் இப்ப என்ன ஆச்சு அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜான் சீனாவ பத்தி ஒரு பிக்கெஸ்ட் ஒரு அப்டேட்ட நான் குடுத்துருக்கேன். அந்த அப்டேட்ட என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவோட எண்ட்ல நான் தரேன். அந்த வீடியோவ போய் நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அது இல்லாம இந்த வீடியோவோட அந்த ஸ்க்ரீன்லயே நான் தரேன். அந்த வீடியோவ நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இப்ப ராண்டி ஓர்டன் அப்படிங்கிறவரு ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் ரெஸ்லர் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா ராண்டி ஓர்டனுக்கு அந்த மேட்ச் இப்ப கேன்சல் ஆயிருச்சு. அதாவது எதுக்கு கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு கேட்டா, ராண்டி ஓர்டன் விசஸ் கெவின் ஓவன்ஸுக்கான ஒரு மேட்ச் ரெசல்மனியா 41ல WWE புக் பண்ணி வச்சிருந்தாங்க. துரதிர்ஷ்டவசமா நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ்க்கு நெக்ல இன்ஜுரி ஆயிருச்சு. அதனால அது சர்ஜரி பண்ணிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்கெஸ்ட் ஒரு அப்டேட்ட நம்முடைய ராண்டி ஓர்டன் நம்முடைய கெவின் ஓவன்ஸ் குடுத்துட்டாரு. அப்படி நம்முடைய கெவின் ஓவன்ஸ் அவரோட நெக் இன்ஜுரியில அந்த இன்ஜுரி இருக்கனால அத சர்ஜரி பண்ணிக்க போறாரு அப்புட்ன்னா, அவர் கம்பல்சரி 1 இயர்க்கு அவரால அப்பியரன்ஸ் ஆக முடியாது அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் நம்முடைய கெவின் ஓவன்ஸ் சொல்லிட்டாரு. அது இல்லாம இப்ப நம்முடைய ரெசல்மனியா 41ல நம்மளுடைய ராண்டி ஓர்டனுக்கு ஆப்போனன்ட் அப்படிங்கிறது யாருமே இல்ல. அதனால இப்ப ராண்டி ஓர்டனுக்கான ஆப்போனன்ட் யாரா இருக்கும் அப்படிங்கிற மாரி இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்ப போயிட்டு இருக்கு. நம்பர் 1 சொல்லப்போறது அதாவது நம்பர் 1 சொல்லப்போறது எத பத்தி அப்புட்ன்னா, நம்மளுடைய நிக்கால்டிஸ் இருக்கார்ல, அதாவது நம்முடைய ஸ்மாக்டவுனோட ஜெனரல் மேனேஜரா நம்முடைய நிக்காலிட்ஸ்க்கும் நம்மளுடைய ராண்டி ஓர்டனுக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கூட ரெசல்மனியா 41 நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஏன்னா, ஒரு நிக்காடில்ஸ் அதாவது நம்முடைய ஸ்மாக்டவுனோட மேனேஜரா இருக்கார்ல, நம்முடைய நிக்காடில்ஸ் அவரும் ஒரு ரெஸ்லர் தான். ரெஸ்லரா இருந்துட்டு தான் நம்மளுடைய நிக்காடில்ஸ் இப்ப WWE ஸ்மாக்டவுனோட ஜெனரல் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இதுக்கு முன்னாடி நம்முடைய ராண்டி ஓர்டன் WWEக்கு வரப்ப கான்ட்ராக்ட் சைனிங் பண்றப்ப, அப்போ நம்முடைய நிக்காடில்ஸ்க்கு நம்முடைய ராண்டி ஓர்டன் ஒரு ஆர்கியூ போட்டிருப்பாரு. அப்போ நீ $50,000 எனக்கு ஃபைன் கட்டணும்னு சொன்னப்ப, நம்முடைய ராண்டி ஓர்டன் $1,00,000 ஃபைன் கட்டியிருப்பாரு. அதாவது எதுக்கு 50,000 அப்படின்னு கேட்டா, அது ஃபியூச்சர்ல உதவும் அப்படின்னு சொன்னாரு. அதனால இப்போ நம்ம ஒரு ராண்டி ஓர்டன் அட்டாக் பண்ணியிருக்கார்ல, நம்முடைய ராண்டி ஓர்டன் நம்மளுடைய நிக்காடில்ஸ் அட்டாக் பண்ணதுனால இதுக்கு அதுக்கு சரிசமமா போச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லன்னா கண்டிப்பா நம்முடைய நிக்காடில்ஸ் இல்ல எனக்கு ராண்டி ஓர்டனோட ஒரு மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாரி கேட்கலாம். அப்படி கேட்டாரு அப்படின்னா, நம்முடைய நிக்காடில்ஸ் வெர்சஸ் ராண்டி ஓர்டனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ரெசல்மனியா 41ல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 2வது விஷயமா என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டா, இப்ப AEW ரிலீஸ் ஆகி செய்யப்பட்ட 2 ரெஸ்லர் இப்ப WWEயோட கான்ட்ராக்ட்ல இருக்காங்க. ஒண்ணு நம்முடைய ரூசோவுக்கும் அதாவது சஸ்பென்ஸ் ஆப்போனன்ட்டா நம்முடைய ரூசோ கூட நம்மளுடைய ராண்டி ஓர்டன சேலஞ்ச் பண்ணலாம். அதாவது ரெசல்மனியாவுக்கு முன்னாடி அதாவது நம்முடைய நம்ம செத் ரோலின்ஸ் சொன்னார்ல, அதாவது எனக்கு ஆப்போனன்ட் யாராச்சும் வேணும் அப்படின்னு சொன்னப்ப, அந்த இடத்துக்கு நம்முடைய AEWல நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்தார்ல, அதே மாரி இப்போ நம்மளுடைய ராண்டி ஓர்டன் சொல்லலாம். ராண்டி ஓர்டன் சொல்றப்ப அந்த இத அக்செப்ட் பண்ற விதமா நம்மளுடைய ரூசோ கூட அந்த மேட்ச்சுக்கு வரலாம். அவரு கூட அந்த மேட்ச கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 3வது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதே ராண்டி ஓர்டனோட மேட்ச்ல மேபி நம்மளுடைய அலிஸ்டா பிளாக் இருக்கார்ல, அவரு நான் நவம்பர் மாசம் தான் ரிட்டர்ன் வரதா சொல்லியிருக்காரு. அதாவது ஹிண்ட்டையும் நம்ம WWE குடுத்துட்டாங்க. அதனால நம்முடைய ராண்டி ஓர்டனோட ஆப்போனன்ட்டா நம்மளுடைய அலிஸ்டா பிளாக் கூட இருக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. 4வதா என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய செய்மஸுக்கு இப்ப WWEல எந்த ஒரு பிளானுமே இல்ல. அதனால வேஸ்ட்டா தான் இருக்காரு. அதனால இப்ப WWE அப்பியரன்ஸ் ஆகுறதில்ல. அதனால மேபி நம்முடைய செ செய்மஸ கூட நம்ம WWE ரிட்டர்ன் கொண்டுட்டு வரலாம். அதாவது ரெசல்மனியா 41க்கு சஸ்பென்ஸா நம்முடைய ராண்டி ஓர்டனுக்கு ஒரு ஆப்போனன்ட்டா நம்முடைய செய்மஸ கூட கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அப்படி ஒரு வேளை இல்ல அப்படின்னு கேட்டா, 5வதா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய ஆண்ட்ராய்டு இருக்கார்ல, ஆண்ட்ராய்டு இப்போ ஒரு லைவ்ல அந்த ஒரு டார்க் மேட்ச்லாம் நம்முடைய நம்முடைய ஆண்ட்ராய்டை விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அதனால அவரு கூட நம்முடைய ராண்டி ஓர்டனோட ஒரு ஆப்போனன்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இத தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டா, ரெசல்மனியா 41ல டே 2ல நடக்க போற ஜான் சீனா வெர்சஸ் கோடி ரோட்ஸோட அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச்ல நம்மளுடைய ராண்டி ஓர்டன் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியா கூட இருப்பாரு அப்படிங்கிற மாரி இப்ப சொல்லப்படுது. ஏன்னா நம்முடைய ராண்டி ஓர்டன வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இப்போ இன்டர்நெட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது நம்முடைய ராண்டி ஓர்டனுக்கு என்னென்ன மேட்சஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாரி யாராலுமே கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலே நம்முடைய ராண்டி ஓர்டன் சுத்தி போய்க்கிட்டு இருக்கு. அதுல மேபி உங்களுக்கு புடிச்ச மேட்ச் எதுவா இருக்கும்? அதாவது ரெசல்மனியா 41ல நம்முடைய ராண்டி ஓர்டனோட
ஆப்போனண்ட்டாக யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். WWE நான் தான் ட்ரைபல் சீஃப், நான் தான் ட்ரைபல் சீஃப், அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கு அடுத்ததான் நான் தான் ட்ரைபல் சீஃப். ரோமன் ரெயின்ஸில் ட்ரைபல் சீஃபே கிடையாது, அவெல்லாம் வேஸ்ட்டு, நான் தான் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு தனக்கு தானே பேர் சூட்டிக்கிட்டு தனக்கு தானே ஒரு பேர் புகழ் எல்லாமே வச்சுக்கிட்டவர் தான் நம்மளுடைய சோலோ சிக்காவா. இப்போ சோலோ சிக்காவா வந்து சொன்னார், எல்லாமே சொன்னார்ல, நான் தான் ட்ரைபல் சீஃப், நான் தான் உலாஃபாலா வச்சிருக்கேன், நான் தான் உலாஃபாலா வச்சிருக்கேன் தான் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம். ஆனாலும் இப்போ நம்முடைய அவருடைய சோலோ சிக்கா வந்து இப்போ WWE இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமல், ஏன்னா அவரோட இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சிட்டுச்சு. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது என்னன்னா நம்மளுடைய ஜாக்கா ஃபாட்டு வந்து என்னைக்கு வந்து WWE வந்தாரோ அப்போ வந்ததுலேருந்தே நம்மளுடைய WWE வந்து அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே நம்மளுடைய ஜாக்கா ஃபாட்டு மேலே தான். அதாவது சோலோ சிக்காவோ மேலே, அதாவது ரோமன் ரெயின்ஸ் இருக்கிறப்ப அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே என்ன இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரைபல் சீஃப், அதாவது நெக்ஸ்ட்டு வந்து ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு பரம்பரையில் வந்து அடுத்தது நம்ம வளர்த்து வருவது யார் அப்படின்னு கேட்டால் முழுக்க முழுக்க நம்முடைய சோலோ சிக்காவை தான் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய சோலோ சிக்காவை தான் இருந்தார். அதுக்கப்புறம் WWE கண் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டால் சோலோ சிக்காவுக்கிட்ட இருந்து அவங்களோட பார்வை எல்லாமே நம்முடைய ஜாக்கா ஃபாட்டு மேலே போயிடுச்சு. அதாவது ஜாக்கா ஃபாட்டு வந்து என்னதான் ஒரு இருந்தாலும் ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு சிலராக இருக்கட்டும், அவருக்கான பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மைக் ஸ்கில்லாக இருக்கட்டும், வேறு லெவலில் கொடுக்குறாரு. அதனால் அவங்க WWE என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சோலோ சிக்காவை மேலே வச்சிருந்த அந்த ஒரு ஃபோக்கஸ் எல்லாமே நம்மளோட WWE வந்து ஜாக்கா ஃபாட்டு மேலே திணிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு ரீசன். அதாவது நம்மளுடைய சோலோ சிக்காவா இருந்த நிலை தெரியாமல் அழிஞ்சு போகிறதுக்கான காரணம் மேபி நம்மளுடைய ஜாக்கா ஃபாட்டு ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த உலாஃபாலா மாலை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்கிட்ட இருந்து இந்த ரோமன் ரெயின்ஸ்லேருந்து நம்ம அந்த உலாஃபாலா வந்து போச்சு இல்லை, அது வந்து சோலோ சிக்காவை தோற்று போயிட்டார். சோலோ சிக்காவை தோற்றுக்கப்புறம் அந்த உலாஃபாலா மாலை ரோமன் ரெயின்ஸ்ட்ட போயிடுச்சுல. அதுக்கப்புறம் நம்மளுடைய சோலோ சிக்காவோட அந்த ஒரு நிலமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கவலைக்கிடமாக போயிடுச்சு. அது இல்லாமல் WWE ஓன் பிளான் என்ன அப்படின்னு கேட்டால் WrestleMania 41 வந்து சோலோ சிக்காவா வெர்சஸ் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த உலாஃபாலா மாலை தான் WrestleMania 41 மேட்ச் நடக்கிறதா இருந்துச்சா. அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ராவை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறனால நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அந்த டோட்டல் பிளானுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம். அதாவது எதனால் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா WrestleMania 41 சோலோ சிக்காவா வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான உலாஃபாலா மாலை மேட்ச் நடக்கிறதா இருந்துச்சு. அது இல்லாமல் செத் ரோலின்ஸ் வெர்சஸ் CM பங்குக்கான அந்த ஒரு மேட்சும் வந்து WrestleMania 41 வந்து நடக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால ஒட்டுமொத்த பிளானுமே நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க, அதாவது கெடுத்து விட்டதுனால தான் இதில் வந்து நம்முடைய அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய உலாஃபாலா மாலைக்கான மேட்ச் நடந்துச்சுல. ஸோ அதில் வந்து நம்முடைய சோலோ சிக்கா வந்து க்ளீனாக தோற்கப்பட்டார். அதாவது க்ளீனாக தோற்கப்பட்டு அதான் சொல்லிட்டாங்களே இந்த மேட்ச் வந்து இதோட வேணாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்லவும் இதில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வின் பண்ண வச்சு நம்மளுடைய சோலோ சிக்காவை தோற்க வச்சுட்டாங்க. அதேமாதிரி அந்த செத் ரோலின்ஸ் வெர்சஸ் CM பங்கோட அந்த ஒரு மேட்ச்சில் வந்து நம்மளுடைய CM பங்க்கு வின் பண்ண வச்சுட்டாங்க, செத் ரோலின்ஸை தோற்க வச்சுட்டாங்க. ஏன்னா அப்படி தோற்க வைக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னு கேட்டால் அந்த மேட்ச் வந்து WrestleMania 41 வரைக்கும் வந்திருக்கும். அதேமாதிரி இந்த மேட்ச்சில் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி நம்முடைய சோலோ சிக்காவுக்கான அந்த ஒரு மேட்ச் வந்து WrestleMania 41 வரைக்கும் வந்திருக்கும். ஏன்னா இப்போ இதில் எல்லாமே யார் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு கொலாப்ஸ் அப்படின்னு கேட்டால் முழுக்க முழுக்க நெட்ஃப்ளிக்ஸ் பண்ண ஒரு கொலாப்ஸ் தான். அப்படி இருக்காமல் இருந்துச்சுன்னா இன்ன வரைக்கும் நம்முடைய சோலோ சிக்காவுக்கான அந்த ஒரு மவுஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கும். ஏன்னா இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மேட்ச்சை வந்து நம்முடைய நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கொலாப்ஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா நமக்கான ஒரு ட்ரீம் மேட்ச் வந்து கிடச்சிருக்காது. அதாவது WrestleMania 41 இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ல, CM பங்க் வெர்சஸ் செத் ரோலின்ஸ் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகல. இந்த மேட்ச்சுக்கான ஒரு சுவாரஸ்யம் வந்து நமக்கு வந்து கிடைக்காம போயிருக்கும். ஏன்னா இந்த மேட்ச்சை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து தடுத்தது வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்டால் இப்போ யோசிச்சு பார்த்தோம், அதாவது இந்த ஆங்கிளில் வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க சரிதான் அப்படிங்கிற மாதிரி இப்போயும் சொல்லப்படுது. ஏன்னா இப்போ வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய WWE ஃபோக்கஸ் எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னு கேட்டால் முழுக்க முழுக்க நம்மளோட ஜாக்கா-ஃபாட்டு மேலே தான் இருக்குது. ஏன்னா 3-4 வருஷமாக WWE ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கே வந்து நம்மளுடைய WWE வந்து WrestleManiaவில் வந்து மெயின் ஈவெண்ட் தரமாட்டுறாங்க. அதாவது மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறத விட்டு தள்ளுங்க, ஆனால் இன்ன வரைக்கும் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாரை மெயின் ஈவெண்ட் பண்ணது கிடையாது. அதாவது WrestleManiaவில் வந்து மேட்சே தரமாட்டுறாங்க. ஆனால் நம்மளுடைய ஜாக்கா-ஃபாட்டு வந்து ஒரு 6 மாதம் இல்லை 7 மாதம் தான் ஆகும். அவருக்கு வந்து இப்போ WrestleManiaவில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனுக்கான ஒரு மேட்சையே நம்மளுடைய WWE கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவரோட அதாவது நம்மளுடைய ஜாக்கா-ஃபாட்டு இருக்கிற அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அவரோட மைக் ஸ்கில்லாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய WWEக்கு பிடிச்சி போச்சு. அதான் இப்போ நான் சொன்னேன்ல, சோலோ சிக்காவு மேலே இருந்த அந்த ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது டோட்டலாக போயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுடைய WWEயோட ஈர்ப்பு எல்லாமே முழுக்க முழுக்க நம்மளுடைய ஜாக்கா-ஃபாட்டு மேலே போனதுனால இப்போ வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கு டம்மி ஆயிடுச்சு. நம்மளுடைய ஜாக்கா-ஃபாட்டு வந்து கில்லி ஆகிட்டாரு. இதுதான் இங்கே விஷயமே, வேறு எதுவுமே விஷயம் இல்லை. ஆனாலும் சொன்னாங்க WWE சொன்னாங்க, அதாவது
சோலோ சிக்காவா விசஸ் ஜாக் ஆஃப் ஆட்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ரெஸ்லிமனியா 41 நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போயே அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. ஏன்னா நம்முடைய ஜாக் ஆஃப் ஆட்டு வேற ஒரு மேட்ச்சில் போயிட்டாரு. இப்போ வந்து நம்முடைய சோலோ சிக்காவோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ பேட்டில் ராயல் வரும்ல, அதில் வேணால் நம்மளுடைய சோலோ சிக்காவை வந்தால் கலந்துக்கலாம். அவர் தான் நிலைமை. சோலோ சிக்காவோட இந்த நிலைமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு காலத்தில் நம்முடைய சோலோ சிக்கா வந்து கொடிகட்டி பறந்தார். ரோமன் ரெயின்ஸ்க்கு அடுத்த ட்ரைபிள் ஷிப் அப்படிங்கிற மாதிரி கொடிகட்டி பறந்தவர் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ். அவர் வந்து என்னைக்கு வந்து நம்முடைய ஜாக் ஆஃப் ஆட்டை வந்து அந்த பிளட் லைனில் இணைச்சாரோ அன்னையிலேருந்து நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கு சனியாக ஆரம்பிச்சிச்சு. நாசமாக போயிட்டார். இப்போ வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவா WWE இருந்த இடம் தெரியாமல் இப்போ அழிஞ்சிட்டாரு. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் யார் அப்படின்னு மேபி உங்களுக்கே தெரியும். ஏன்னா யார் வந்து சோலோ சிக்காவுக்கு இந்த நிலைமைக்கான காரணம் யார் அப்படிங்கிறத நானே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டேன். மேபி ரெஸ்லிமனியா 41 நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கு யார் ஆப்பனண்ட்டாக இருந்தால் நல்லா இருக்குது அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் சோலோ சிக்காவா எத்தனை பேத்துக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள்.